அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், சிக்கன்லேயே நான் சீஸ் வச்சு பால் மாதிரி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பனானா மில்க் ஷேக் செஞ்சுருக்கேங்க. ரெண்டுமே நான் இஃப்தாருக்கான்னு செஞ்சுருக்கிறேன். அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 2 இது வச்சுருக்கேங்க. பூஸ்ட் பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அது 2 பாக்கெட் வச்சுருக்கேன். பால் பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குங்க, 2 கிளாஸ் இருக்கும், அதை வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை நம்ம மிக்சியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பூஸ்ட் பாக்கெட் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பால் அதிலே ஊற்றிக்கலாம். பூஸ்ட் பாக்கெட்டும் அதிலே போட்டுடலாம். ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேங்க. சுகர் நமக்கு தேவைப்படாது. பூஸ்ட்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும், வாழைப்பழத்துலேயும் சுகர் இருக்கும். தேவைப்பட்டால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. கிளாஸில் ஊற்றுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இதுக்கு மேலே வாழைப்பழத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. அது சிக்கன் சீஸ் பால் செய்கிறத வச்சு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டு வச்சுருக்கேங்க. சிக்கனை நல்லா வேக வச்சு அதுக்குள்ள மசாலாலாம் போட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து போட்டுக்கலாம். தேவையான மசாலா பார்த்தலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை 1 கொத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். மல்லி எல்லாம் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சு போடுறேன். பச்சை மிளகா 1 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போடுறேன். சீஸ் பாருங்கள், நான் துருவி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் பாலாக பிடிச்சிக்கலாம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்குவோம். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சாச்சு. பாருங்கள், மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நான் வந்து அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை ஒன்றும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கிறேன். நல்லா முட்டை அடிச்சுக்கணும். அரிசி மாவு, கான்ஃப்ளவர் மாவு எது வேணும்னு வச்சுக்கலாங்க. நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரிசி மாவில் நம்ம வந்து நல்லா பரட்டிக்கணும். முட்டையிலையும் அடுத்தது டிப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சிடணும். கேப் இல்லாமல் நல்லா புரட்டி நல்லா எடுத்து வச்சிடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வரும். பிரெட் கிரம்ஸு நல்லா அப்ளை ஆகும் அதில்.
இப்படி செய்கிறதுனால நமக்கு மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ சட்டியில் ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா சூடு வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும். ரொம்ப வேகமாக இருந்தாக்கா தீஞ்சு போயிடுங்க. கவனமாக இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் சொல்லி திருப்பி விடலாம். இப்போ மெதுவாக திருப்பி விடணும். மெதுவாக செய்யணுங்க. நம்ம வேகமாக இருந்தாக்கா உடஞ்சிரும். இப்போ 2 நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம வேக வச்சோன்னே எடுத்துடலாம். பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பெரிய பெரிய சைஸில் போண்டா மாதிரியே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கு வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மில்க் ஷேக்கை நமக்கு ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் சீஸ் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. இப்போ எடுத்து வந்திருக்கேன். ஜம்ஜா வர ஊற வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சியாக இருக்கும் நோம்பு வைக்கிற உடம்புக்கு.
நட்ஸு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், அதையும் போடுறேன். காஞ்ச திராட்சையும் முந்திரியும் இருக்குது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போடுறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுவும். நட்ஸ் வந்து நம்ம அப்பப்போக்கு நான் சேர்த்துக்கணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.